நம்மதிலிருந்து பாண்டிச்சேரியில் வந்திருக்கிற ஒரு அற்புதமான முதுகெலும்பு, நமக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியவர், இடைவிடாமல் நமக்காக நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற சங்கர் சார் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். வெல்கம் சார். Good evening, sir. First of all, welcome to all. கிருஷ்ணமூர்த்தி சார் வந்திருக்காரு. செந்தில் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஒரு அருமையான கூட்டம், சிறப்பான கூட்டம், சிறப்பான பிரசன்டேஷன். ஒரு சின்ன டைம் லைன் மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஏன் இந்த சிஸ்டம் உருவாகணும் அப்படின்றது ஒரு சின்ன டைம் லைன் மட்டும் நம்ம ஒரு 5 minutesல ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நிறைய கான்செப்ட் கொரோனாக்கு அப்புறம் இந்த ஹெல்பிங் கான்செப்ட் நிறைய வந்தது. எவ்வளவு கான்செப்ட் வந்தாலும் எதுவுமே நிலைச்சு நிக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 கான்செப்ட் இருக்கும். நான் நிறைய ஸ்டடி பண்ணேன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம 4 லெவல் பண்ணிருக்கோம் இல்லையா? பழைய பிளான்ல பாத்தீங்கன்னா 7 லெவல் இருக்கும், 8 லெவல் இருக்கும். ஆனா அதோட ஒரிஜினல் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர் வந்தாதான் ஒருத்தர் வந்து வெளியில வந்து அந்த ஹியூஜ் அமௌண்ட்டை வாங்கிட்டு வெளில வருவார். அந்த ஹியூஜ் அமௌண்ட் எவ்வளவு சொல்லுவாங்கன்னா 20 லட்சம், 25 லட்சம், 15 லட்சம் சொல்லுவாங்க. இதை பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய தவறு. இது மக்களை வந்து புரிதல் இல்லாம இந்த மாதிரி திட்டங்களை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா சென்னையில 2000ல NFBன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? NFB தான் ஒரு மிகப்பெரிய டொனேஷன் கான்செப்டை இந்தியாவுக்கு ஒரு விதையா விதைச்சாங்க. டெல்லி பேஸ்ட் கம்பெனி ஒரு 3 மேட்ரிக்ஸ்ல ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் வச்சு அதுல 3 லெவல் முடிக்கிறவங்க பேசிவ்ல போலாம். பேசிவ்ல 5 மேட்ரிக்ஸ்ல ஆட்டோ ஃபில்லிங்ல ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. பிஸ்கட் 2 பேர் பிரிட்டானியா மேரிகோல்டு. அது சன்ரைஸ் இல்லைண்ணா. அருமையான விஷயம். எவ்வளவு பேர் அதை ஏர்ன் பண்ணாங்க. நான் இப்ப காலேஜ் இப்ப சின்ன வயசு எனக்கு. அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே நெட்வொர்க்ல ஏர்ன் பண்றது. அவங்களோட போவேன். நான் போகும்போது ஆடிட்டர் வந்து அந்த டிடிஎஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க. அப்படி ஆசையா அந்த செக்கை வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வரும்போது எனக்கு அப்படியே அவங்க பிரமிப்பா இருக்கு அவங்க பார்க்கும்போது. இது என்னதான் பிளான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அருமையான பிளான். அதுக்கப்புறம் மணி ஆர்டர்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருச்சி பேஸ்ல டிடி வச்சு ஒரு பண்ணாங்க. எல்லாமே நல்லா செட். ஆனா அந்த கொரோனாக்கு அப்புறம் அந்த இது பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திட்டாங்க. நம்மளுடைய அந்த நேரத்துல ஏற்பட்ட ஒரு திடீர் தாக்கம், வறுமை, அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் கான்செப்ட் பேர்ல தவறா பண்ணி. ஆனா நல்ல கான்செப்ட், டொனேஷன் கான்செப்ட்ன்றது ஒரு அருமையான கான்செப்ட். சரி, நம்ம ஏன் இதை வந்து மக்களுக்கு ஒரு சரியான விதத்துல கொண்டு போக கூடாது சொல்லிட்டு அந்த லெவலை உடைச்சி நிறைய பணம்லாம் இல்ல, வெறும் 1,60,000 தான். ஒரு 1000 பேர் வந்துட்டாலே ஒரு 1,60,000 பேர் வாங்கிட்டு வெளியில வரலாம். ஆனா வெளியில வர விடக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் லைஃப் லாங் இதை ரொட்டேஷனா கொண்டு போகணும், நான் ஸ்டாப்பா கொண்டு போகணும். இதை நான் ஸ்டாப்பா கொண்டு போக என்ன தேவை? ரீபர்த் தேவை. ரீபர்த் தேவை எத்தனை ரீபர்த் நல்லா அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் ஐடி வரும்போது 52% ரீபர்த் வந்து நமக்காக ஒர்க் செய்யும். அப்ப நினைச்சு பாருங்க. அப்ப நம்மளுடைய இலக்கு 1 லட்சம். இலக்கு தீர்மானிச்சுட்டு இந்த பிளானை டிசைன் பண்ணோம். 1 லட்சம் ஐடி கொண்டு வரணும்னா இது கம்பெனி இருக்கக்கூடாது. 1 லட்சம் பேர் வரும்போது பணம் கம்பெனி உள்ள வந்ததுன்னா கம்பெனியுடைய மைண்டு மாறும். அந்த பணத்தை ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க, கம்பெனியை க்ளோஸ் பண்ணுவாங்க. பீப்புள் டு பீப்புள் கம்பெனியே இல்லாம நடத்த முடியுமா? நடத்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் நடத்திருக்காங்க, நிறைய மேல்நாட்டுல நடத்திருக்காங்க. ஏன் இந்தியாவில் நடத்த முடியாது? பியர் டு பியர்னு கவர்மெண்டே சொல்லுது. க்ரௌட் ஜெனரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்டே சொல்லுது.
ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற அடிப்படையில ஒரு டாப் பில்லர்ஸ் ஒரு 10 நபர்கள் சேர்ந்து என்னுடைய நண்பரும் மரியாதைக்குரிய திரு ராமலிங்கம் சார் அவர்கள் முன்னிலையில இந்த 10 பேருமே கம்பெனியே இல்லாம இதை பிரம்மாண்டமா டிசைன் பண்ணி மக்கள் கிட்ட விட்டோம். நிறைய வரவேற்பு. அந்த வரவேற்புக்கு ஒரு உதாரணம் ஒரு பாக்கறதே மகாபலிபுரத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மீட்டிங்கை நடத்திய டாப் லெஜெண்ட் செந்தில்குமார் சார் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார்னா இந்த பிளான் சக்சஸா இல்லையான்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. 2 மாசம் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெவல் முடியணும், அந்த லெவல்ல 8 பேர் இருந்தாங்கன்னா அந்த 8 பேர் பணம் வந்த பிறகுதான் ஒருத்தருக்கு டொனேட்டா போகும். இது தவறு. ஒரு 1000 வந்தாலும் அந்த 1000 என்ன பண்ணுது? ஏன் அந்த 1000 இருக்கணும்? அந்த 1000 பிரிங்க, 750 மேல அனுப்புங்க, அந்த 750 மறுபடியும் மேல அனுப்புங்க, ஒவ்வொருத்தரும் டொனேஷன் மேல அனுப்புங்க. அப்ப சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அப்ப இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ன்றதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறணும், சிஸ்டத்துல டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் தடுமாறணும். ஏன்னா நாங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜூம் மீட்டிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. டாப் லீடர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் லீடர்ஸ் எல்லாமே ஒன்னா கம்பைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 100 பேர் வந்துட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு நெட்வொர்க் தெரியாது. நான் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவேன். என்னோட பேர் சங்கர், சொந்த ஊர் கடலூர். நான் ஆரோவில் ப்ராஜெக்ட்ல சீனியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பேசிக்கா ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், ஒரு பிளானர். எனக்கு மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால என்னால சில விஷயங்களை கரெக்டா கணிக்க முடியும். அதன் அடிப்படையில நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 100 பேர்ன்றது ஜூம்ல வர்றது பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார் ஜூம்ல 100 பேர்லாம் வந்துட்டாங்க சார், 100 பேர்லாம் வரமாட்டாங்க, 20 பேர் 30 பேர் தான். அதாவது இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல 20 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க. சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு எனக்கு ப்ரெஷர், எனக்கும் சாஃப்ட்வேர் சாருக்கும் ப்ரெஷர். சீக்கிரம் ஆரம்பிக்கணும், ஏன்னா மிஸ் பண்ணக்கூடாது, நல்ல வாய்ப்பு, மக்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில அவசரமா ஆரம்பிச்சு சில விஷயங்களை கணிக்காம விட்டுட்டோம், சில லாக் வைக்காம விட்டுட்டோம். சில லாக் வைக்காதனால ஆட்டோ ஃபில்ட்ரியில அப்ரூவ்டு இல்லாம ஐடி வந்ததுனால நிறைய இன்ஆக்டிவ் ஐடிஸ், அது எல்லாருக்கும் தெரியும். அதை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சால்வேஷனுக்காக நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சோம். வெறும் 10 பேர் இருந்தது, இன்னைக்கு 360 சிஸ்டம் ப்ரோமோட்டர்ஸ், 160 ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், 32 டீச்சர்ஸ், 200 வாலண்டியர்ஸ், இவ்வளவு பேரும் 15,164 நேத்து வரைக்கும். இன்னைக்கு நான் பார்க்கல, அட்மின் பாரு, 15,164 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேரும் சம்பளம் வாங்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கம்பெனி கிடையாது. எதுக்காகனா ஜெயிக்கலாம், ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த சிஸ்டம் மிக பிரம்மாண்டமா உங்கள் முன்னாடி இன்னைக்கு தவழ்ந்துகிட்டு இருக்கு. இதை நான் ஸ்டாப்பா கொண்டு போகணுமே. என்னதான் ரீபத் சப்போர்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜுக்கு விங்கு வரும்போது 1 லட்சம் ஐடி வந்துன்னா 2 மேட்ரிக்ஸ், அடுத்து 2 லட்சம், 2 லட்சம், 2 லட்சத்துல ஒரு 50%, 1 லட்சம் ரீபத் ஹெல்ப் பண்ணாலும், பட் ஆனா அந்த நேரத்துல 1 லட்சம் பேர் வந்தாலும் திருப்பி புது கஸ்டமர் ஒரு 50,000 பேராச்சும் வரணுமே, என்ன பண்றது அப்படின்னா நாங்க யோசிச்சு ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் இது வரைக்கும் யாரும் இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணவே இல்லை. 2025 டிசம்பர்ல ஒருத்தர் புதுசா சேர்ந்தாலும் அவருக்கும் 3 மாசத்துல ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் கிடைக்கும். அப்ப எந்த நேரத்திலையும் இந்த சிஸ்டம் வீழாது, தடுமாறினா கூட தூக்கி நிறுத்த நம்மளால முடியும். கிரௌட் ஜெனரேட்டட் ப்ரோக்ராமிங், கிரௌட ஜெனரேட் பண்றதுக்கு அளவுக்கு நம்ம சிஸ்டம் டெக்னாலஜியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னதான் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணாலும், என்னதான் இவ்வளவு லீடர்ஸ், கிட்டத்தட்ட 900 லீடர்ஸ், இந்த 15,000 ஐடியில 900 லீடர்ஸ் இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வருமானமும் சேலரி இல்லாம மிக பிரம்மாண்டமா இந்த சிஸ்டம் போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்சி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை கன்சிஸ்டன்சி. ஏன்னா நிலைத்த நீடித்த தன்மை இருக்கணும், நம்மளோட சர்வைவல் செல்ஃப் சபிஷியண்டா இருக்கணும். அப்போ இந்த ஒரு சிஸ்டம் பத்தாது, சப்சிக்வெண்டா ஒரு 4-5 ப்ராஜெக்ட் இருக்கணும். ஒரு சர்க்கிள்
சார் வீடியோ ஆஃப் பண்ணியிருக்கீங்க. சார் வீடியோ வரல. செல்வம் சார் வீடியோ ஆன் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு என்ன போன் வந்திருக்கும், எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க, கனெக்ட் ஆயிடுவாங்க. சார் வெயிட் பண்ணுங்க, கால் பண்ணியிருக்கேன், அவங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. செல்வம் சார் நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. செல்வம் சார். சார் ஜிகே சாமி சார், என்னோட வாய்ஸ் கேக்குதா? சார் சார் அவரோட போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. அதுக்குதான் சார் செல்வம் சார் கோவஸ்ட்ல இருக்காரு, அவர் பேசினாருனாக்கா அவரை ப்ளே பண்ண சொல்லலாம் சார். இல்ல அவர் போன் சுவிட்ச் ஆஃப் சார். ஒரு நிமிஷம், கேக்குதா என்னோட வாய்ஸ்? கேக்குது கேக்குது. அவரோட போன் சுவிட்ச் ஆஃப், வேற ஒரு போன்ல இருந்து இப்ப லைன்ல வராங்க. 2 மினிட்ஸ். எஸ் சார். இப்போ செல்வம் சார் அந்த கேமரா வந்துட்டு சரியில்லை, அங்க நல்ல குவாலிட்டியான கேமரா இருக்கிற போன் சம்திங் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வச்சு பண்ண முடியும். பேக் கேமரா ஏன்னா பவுச் இருந்ததுன்னா பவுச் எடுத்துருங்க நீங்க.
நீ அவங்க கூட இருந்தா முன்ன விட அவங்க நிலைமை கிட்ட பேசதான் சொல்றேன். இருந்தாங்க நீங்க சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. நான் இங்க வந்தப்போ பைக்ல உடச்சு போயிருந்தேன். அவனா இல்ல. இப்ப நீ வந்த கற்பனை கருத்துல நீ கூட்டி விட அவனுக்கு உண்மையை புரிய வைக்காம நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவன் நிலைமை என்ன அவனுக்கு தெரியாது. புரிஞ்சுதா? எனக்கும் அக்கறை இருக்கு. அதான் ஹெல்ப் பண்ண வந்தேன். பண்ணதெல்லாம் போதாதா? தயவு செஞ்சு நாளைக்கு பின்னரில் ஒழுங்கு நடத்துக்க. நீங்க அழகா சொல்லி வேதனை விளக்குது. ஜிகே சார் கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கா? கிளியர் சார், கிளியர். எவ்வளவு நேரமா இல்ல? கிளியரா இருக்கு. ஸ்டார்ட் இல்ல பண்ணுங்க. நீங்க அந்த பேசுறத கண்டினியூ பண்ணுங்க சார். நீங்க பண்ணுங்க. இல்ல ஏதா எப்ப டிராப் ஆச்சு அது தெரியுமா? நீங்க சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் அந்த வாட்டர் ப்ராஜெக்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? நெட்வொர்க் கிடையாது அப்படின்ட்டு அங்க இருந்து நமக்கு வரல. சரி, ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சாரி, ஜூம்ல கொஞ்சம் லைவ்ல ப்ராப்ளம். தேங்க்யூ சார். ஸோ இந்த நான் ஸ்டாப்பா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய 5 வருட திட்டங்களை இப்பயே நம்ம தெளிவா இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்ன சொன்னமோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரம் டே 1ல இருந்து டே 1ல ஒரு டே 4th அன்னைக்கே நம்ம கிரிப்டோ பேச ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15th கிரிப்டோ வந்து வெளில வருது. கிரிப்டோன்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு காயினை உருவாக்கி அந்த காயினை மைனிங் பண்றோம், அந்த காயினை ஸ்டாக்கிங் பண்றோம், அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் தெரியாது. நமக்கு ஸ்டாக்கிங்கும் தெரியாது, மைனிங்கும் தெரியாது, காயினோட வேல்யூவும் தெரியாது. ஒரிஜினல் USDT டாலரை நம்ம ப்ராடக்டா யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணி டொனேஷன் கான்செப்ட ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் லெவல்ல கிரிப்டோல பண்றது நம்ம மட்டும்தான். இதுல 4 லெவல் நம்ம INRல ஸ்பீடு கேஷ், இதுல 2 லெவல் சார். 1 சென்ட் அனுப்புறீங்க, பணத்தை வாங்கிட்டு வெளில போறீங்க. 1 சென்ட் $50 அடிச்சுட்டு 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு குயிக்கா வெளில போறீங்க. எத்தனை 10 ரீபத்தோடு வெளில போறீங்க. அப்ப 10 ரீபத்தும் ஸ்பீடு கிரிப்டோல வேகமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் 5 ஐடியா இங்க ஸ்பீடு கேஷ்ல வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்பீடு கேஷ்ல மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் ஸ்பீடு கேஷ்ல ரீபத் பண்ணிட்டு இருக்கும். இந்த 2 ரீபத்துக்குள்ள சண்டை நடக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க. ஸ்பீடு கேஷ் ரீபத்தும் ஸ்பீடு கிரிப்டோ ரீபத்தும் நீ பெரியவனா நான் பெரியவனா சண்டை நடக்கும். இது இமேஜினரியா நினைச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த நினைக்கக்கூடிய நாள் வரும். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், 2025 நமக்கு கோல்டன் இயர். 2025 2025 டிசம்பர்ல நீங்க உங்க வீட்டுல பழைய ஈசி சேர் இருந்ததுன்னா இப்பயே ரிப்பேர் பண்ணி வைங்க. கால் மேல கால் போட்டுக்கிட்டு மொபைலை வச்சுக்கிட்டு நீங்க பட்ட கஷ்டம் அனைத்தையும் போக ஒரு நாளைக்கு ஸ்பீடு கிரிப்டோல இருந்து கேஷ் வரும். ஒரு நாள் மக்கள் கிட்ட இருந்து வரும், கம்பெனி பே அவுட் கிடையாது. ஒரு நாளைக்கு ஸ்பீடு கேஷ்ல இருந்து பே அவுட் வரும் மக்கள் கிட்ட இருந்து. ஒரு நாளைக்கு ஸ்பீடு கிரிப்டோல இருந்து வரும். ஒரு நாள் எம்பவர் சொல்யூஷன் வரும். ஒரு மிக பிரம்மாண்டமான லோன் கான்செப்ட் உங்களுக்கு தேடி வர போறோம் பெண்கள் மூலமா. ப்ராடக்ட் கடைசி ப்ராஜெக்ட் வந்து ப்ராடக்ட் சாதாரண விஷயம் இல்ல. முதல் முறையா இது வரைக்கும் பைனரி கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பைனரி. ஆனா நம்ம போட போற பைனரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் புதுமையான பைனரி உருவாக்க போறோம் சார். மக்கள் ஏமாறாத பைனரி. இந்த சீலிங்கு, இந்த ஹிட், இந்த வார்த்தையே இருக்காது அந்த பைனரில. சோ கணக்கிடப்படும் கணக்கு பார்த்தா 0 வரணும் சார். இன்புட் மைனஸ் அவுட்புட் பார்த்தா 0 வரணும். அதுதான் கணக்கு. அந்த ஒரிஜினல் கணக்கோட இந்த 5வது பிளான் நம்ம டிசைன் பண்ண போறோம். இந்த 5 பிளானுமே இன்னும் ஒரு 1.5 இயர்க்குள்ள 1 by 1 வரும். ஒவ்வொரு பிளானுமே நம்மளுடைய தாயான ஸ்பீடு கேஷை டெவலப் பண்ணிட்டே போகும். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய 8 ரீபத்தையும் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. உங்களுடைய 164 ரீபத்தையும் என்ஜாய் பண்ண போறீங்க. நமக்கு அப்புறம் நம்ம ஜெனரேஷன்ஸ் இத எப்படி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து
ஒரு பாலிசி மாதிரி ஜென்ரலா ஒரு கார்பரேட் வந்து பாலிசின்ற மாதிரி எப்படி பேர் எடுத்ததோ, இன்னும் 2 வருடங்கள்ல ஸ்பீடு கேஷ் அப்படின்னு சொல்றது ஒரு பாலிசி மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் பேசப்படுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பேசப்படுவாங்க. நம்ம இன்னும் 2 மாசம் தான் ஆகுது. 2 மாச குழந்தை தான். 2 மாசத்துல 15,164 ஐடி என்ட்ரி ஆயிருந்தா நினைச்சு பாருங்க சார். இதனுடைய ரியலைசேஷன், இத மக்கள் எப்படி உணர்றாங்க, மக்களோட தாக்கம் எப்படி இதுக்கு இருக்கு, சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சார் நம்மளோட ஸ்கோப். மற்றபடி பிளான் செந்தில் சார் சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்ததுன்னா எங்கிட்ட தாராளமா நீங்க கேட்கலாம். ஒரு கலந்துரையாடலா நம்ம பண்ணலாம். கேரியான் சார், ப்ளீஸ் சார். அந்த அளவுக்கு நீங்க முன்னேற்பாடு ப்ளீஸ் சார், ப்ளீஸ். தேங்க்யூ ரவீந்திரன் சார். ஒரு 1000 rupees கான்செப்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா வாங்குறோம். அந்த 20 ரூபா கூட எங்களுக்கு விருப்பமே இல்லை வாங்கணும்னு. அந்த பின் சார்ஜ்னு வாங்குறோம். உங்களுக்கு தெரியும், பல கம்பெனில பின் வந்து 100 ரூபாய் 200 ரூபான்னு பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுல கூட விட மாட்டாங்க நம்மள. அதுல ஒரு 100 ரூபாய் அடிக்கலாம். 1000 பேர் சேர்ந்தா 1000 × 100 அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம வெறும் 20 ரூபா. அந்த 20 ரூபாய் எதுக்கும்னா, இது கம்பெனி கிடையாது, நம்ம யாரும் சொந்த காசு போட முடியாது. ஜூமுக்கு நம்ம 17,000 பணம் கட்டி ஆகணும். 100 பேர் கொண்ட ஜூம் இருக்கு. அப்ப நம்மளுடைய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செஞ்சிலேயோ இல்ல மெட்ராஸ்லயோ ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா, நாங்க 5 நண்பர்கள்லாம் ஆளுக்கு 500 200 ஷேர் பண்ணி கொடுத்து நாங்க இந்த மீட்டிங் நடத்துறோம். எந்த கம்பெனியும் கிடையாது. அப்ப அந்த 20 ரூபாய 10 ரூபா இந்த பொதுவான ஜூம் மீட்டிங் மற்ற எக்ஸ்பென்ஸ்க்காக எடுத்து வச்சுட்டு 10 ரூபா சார் சொன்ன சர்வரை ஸ்ட்ராங் பண்றதுக்காக டெவலப்பர்ஸ்க்கு போயிட்டு இருக்குங்க. கரெக்டா இன்னும் 6 மாசத்துல ஓன் சர்வர் வரதான் சார் போகுது. 15,000 ரூபாய்க்கு இது வரைக்கும் இன்ட்டு 10 ரூபா எவ்வளவு ரூபா அவருக்கு போயிருக்குன்னு பாருங்க. இன்னும் 1,00,000 பேர் வரும்போது அவர்கிட்ட சாஃப்ட்வேர் சார்ட் அந்த அமௌண்ட் இருக்கும். கண்டிப்பா அவர் இன்னும் ஒரு 6-7 மாசம் நம்ம சர்வர் ஓன் சர்வரா இருக்கும். கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ப்ளீஸ் சார். ரீபத்னா என்னன்னு கேக்குறீங்களா? வெரி குட் சார். தேங்க்யூ சார். உங்க நேம் சார்? கிருஷ்ணமூர்த்தி சார். ரீபத் அப்படின்னா அது ஹியூமானிட்டியோட ஒத்து போகாது. இது ஒரு அசம்ஷன் கேரக்டர்னு வச்சுங்க. ரீபத்ன்றது நான் பிறக்கும் போது மறுபிறப்பெல்லாம் கிடையாது, மறுஜென்மலாம் கிடையாது. அது நம்ம சும்மா சொல்லுவோம். அதனால அத அந்த ஹியூமானிட்டி விஷயமா போக வேண்டாம், சைக்காலஜி விஷயமா போக வேண்டாம். இது ஒரு அசம்ஷனா எடுத்துங்க ரீபத்ன்றது. இப்போ ஒரு சைக்கிளுக்கு 1,60,000 கிடைக்கும் இல்லைங்களா? சரி, ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்குது லாபம் இல்லைங்களா? செகண்ட் லெவல்ல உங்களுக்கு 2,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ ஒரு ரீபத் ஆகுது. அப்ப இதை பத்தி நம்ப மாட்டாங்க. கஷ்டப்படலாம் எதனால வித்தியாசம் எனக்கு தெரியும். செக் பண்ணி பார்ப்பேன். பாருங்க, இப்ப பார்த்ததே இல்லை மிஸ்டர் சொல்லு. அதே அவருதான் ஏடி கிளப் நடத்தாரு. ஓ, ஒழுங்கா ஸ்போர்ட்ஸ் சும்மா செஞ்சு பசங்க தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு இப்படி போய்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த 2 மேட்ரிக்ஸ் இல்லைங்களா, 2 4 நான் இவர் வந்து செகண்ட் லெவல் ப்ராஃபிட் வாங்குறாரு. இப்போ ஒரு ஐடி நம்ம ரீபத் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். இது ராஜான்னு வச்சுக்கோம் இவரோட பேரு. இப்போ இந்த ராஜான்றவரு இந்த ராஜான்றவரு இந்த 256 லைன், இந்த லைன்ல 256 கெப்பாசிட்டி ஒரு 100 பேர் தான் ஃபில் ஆயிருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் ஃபில் ஆகணும்? 156 பேர் ஃபில் ஆகும். அந்த நேரத்துல ராஜாவுக்கு ரீபத் நம்ம கொடுக்குறோம். அப்ப ராஜா அதே பேர்ல, அதே ராஜான்ற பேர்ல இங்க வந்து உட்காருவார். அதான் ரீபத். இவருக்கும் அந்த செகண்ட் லெவல் இன்கம் உண்டு, இவருக்கும் அந்த தேர்ட் லெவல் இன்கம் உண்டு, இவருக்கும் அந்த 1,60,000 உண்டு. அப்ப இந்த ராஜா 1,60,000 ஃபர்ஸ்ட் சைக்கிள் வாங்குவாரு. இந்த ராஜாவோட ரீபத் மறுபடியும் ஒரு 1,60,000 வாங்குவார். இந்த மாதிரி 8 ரீபத். அப்ப 8 × 1 60. அந்த 8 ரீபத்து மறுபடியும் 164 ரீபத்தா மாறும்.
அப்ப அந்த 64 தீபத்து 18 மடங்கா மல்டிப்ளை பண்ணி இப்படி போய்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பா. இது ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லுவாங்க, எப்படி சார் அவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்றது சார்? கையில காசு இருந்ததுன்னா 10 ஆடிட்டர் கூட நம்ம வீட்டு வாசப்பல்ல இருப்பாங்க. 500 பேரை நம்ம ஸ்டாஃப் வைக்கலாம், 500 பேரை நம்ம ஸ்டாஃப் வைக்கலாம் இல்லைங்களா? அது பிரச்சனையே இல்லை சார். இது ஆரம்பத்திலே சொன்னாங்க சார், 750 ரூபாய் அனுப்புறீங்களே, எத்தனை 750 சார் நாங்க வாங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு. சார் இத நீங்க ரியலிட்டிக்கா உணர்ந்து அது உங்களுக்கே அந்த வழி தெரியும் பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா 10,000 ரூபாய் அனுப்பும் போது ஒருத்தர் நம்பிக்கையில சார் நான் எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுத்துறேன், நீங்க 750 அனுப்ப வேணாம், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க 10,000 ரூபாய் அனுப்புன்றாங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? 10,000 தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இது நடக்கும் சார். எதுவுமே ஆரம்பத்துல ஐயோ அப்படின்னு இருக்கும், அது ஐயோலாம் இல்ல, அது ரொம்ப ஈஸி. மனிதனால் முடியாது எதுவுமே கிடையாது சார். சோ அதான் உங்களுக்கு கிளியர் ஆக்ஷன் நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்தது சார் சொல்லுங்க. இப்போ அண்ணா நமக்கு தமிழ்நாட்டுல கண்டிப்பா சார். லாங்குவேஜ் போன் பண்ணி ஜிபே அக்செப்ட் பண்ணுங்க தமிழ்ல தெரியும். அதர் லாங்குவேஜ் எல்லாம் வரும்போது அது போகலாமா? தேங்க்யூ சார். அதர் ஸ்டேட் போயிடுச்சு சார், 8 ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. குஜராத்ல இருந்து ஐடி வந்திருக்கு, தெலுங்கு நம்ம செந்தில்குமார் சார் அவர் மூலியமா ஆந்திராவுக்கு போயிருக்கு, மல்டி லெவல் லாங்குவேஜ் மேடம் மூலியமா போயிருக்கு. மல்டி லெவல் லாங்குவேஜ் குரூப் நம்ம குரூப் இருக்கு சார். நம்ம கிட்ட நிறைய குரூப் இருக்கு, டீச்சர்ஸ் குரூப். மல்டி லெவல் லாங்குவேஜ்ல செந்தில் சார் ஹெல்ப் பண்றாரு, கோயம்புத்தூர்ல பாலசுப்ரமணியம் சார் ஹெல்ப் பண்றாரு, அவருக்கு 6 லாங்குவேஜ் தெரியும். இந்த 5 லாங்குவேஜ் தெரிஞ்சு 6 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எல்லாமே அந்த குரூப்ல இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒரு கேரளாவில் இருக்கிற லாங்குவேஜ் ப்ராப்ளம் சப்போர்ட் பண்ணோம்னா இவங்க உடனே போயிட்டு நம்மளுக்காக சப்போர்ட் பண்றாங்க சார். சம்பளம் வாங்காம வேலை செய்யறவங்க 300 பேருக்கு இருக்கிறாங்க சார். டெஃபினட்டா சார். வெல்கம் சார், வெல்கம் சார். நீங்க ஜூம்ல எந்த அளவுக்கு மக்களை உட்கார வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து சக்சஸ் சார். இப்ப பாத்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் வந்து 8 o'clock ஜூம் நடக்குது. மார்னிங் வந்து லீடர்ஸ்க்கான ஜூம். இது வரைக்கும் எந்த சிஸ்டமும் லீடர்ஸ்க்காகலாம் ஜூம் நடத்ததே இல்லை சார். அந்த ஜூம்ல நீங்க என்ன சந்தேகங்கள் வேணாலும் கேட்கலாம். வாட் இஸ் ஃபியூச்சர், நம்மளோட ஃபியூச்சர் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. அது இன்னைக்கு நடந்திருக்க வேண்டியது, இன்னைக்கு லான்ச் பண்ண வேண்டியது. நம்ம சாஃப்ட்வேர் சாரோட தந்தை இறந்ததுனால தள்ளி போயிருக்கு. இப்ப 1000 ஐடி வந்தாதான் ஒருத்தர் வெளில வர்றாரு. இப்ப இந்த சென்ட் ரிசீவ்ல நிறைய பிரச்சனை வருது. அதனால கடந்த 1 மாசமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு புதிய சிஸ்டத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னா வெறும் 380 ஐடி வந்தாலே ஒருத்தர் வெளில வர்றாரு. அப்ப 1000 ஐடி வந்தா 4 பேர் 160 வாங்கிட்டு வராங்க. சென்ட் ரிசீவ்ல இனிமேல் பிரச்சனை கிடையாது, வெறும் ரிசீவ்டு மட்டும்தான். எங்க லாக் பண்றேன்னா இது ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கேட் சார். இது நம்மளுடைய ஆட்டோ பில் சிஸ்டம். இப்ப என்ன நடக்குதுன்னா நம்ம தான் டார்கெட் வைக்கிறோம். 12 பேர் முடிச்சா கிரிப்டோ வரும். டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, நான் அவங்களை தப்பு சொல்ல, 12 பேர் முடிக்கணுன்றதுனால நீ போய் 1000 கட்டிடு. அவங்க மேல நம்பிக்கையில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விட்டுட்டு நீ 1000 கட்டினா அவர் 1000 கட்டுறது இல்ல. அப்ப 1000 கட்டாதனால அடுத்த மாசம் இவரு கீழே ஆட்டோ ஃபில்ட்ரியில டீ இறங்கும். இவர் 1000 சென்ட் பண்ணும்போது இவர் போனை எடுக்கிறது இல்ல. இவரே 1000 சென்ட் பண்ணலையே, அப்ப இவர் இன்ஆக்டிவ் காட்டும், வெயிட்னு காட்டும். இதுதான் இன்ஆக்டிவ். இந்த 1000 சென்ட் பண்ணாம இந்த ட்ரீல வந்து உட்கார்றதுனால. அதனால இப்ப என்ன பண்ணிட்டோம், இந்த ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ல யாருக்கு அனுப்பணும்ன்றது டீடைல் காட்டும். அப்ப ஒரே ஒரு சென்ட் 1000 rupees இப்ப வாங்குவார். வாங்கிக்கிட்டு இவர் 250 ரூபாய் எடுத்துக்குவார். 250 ரூபாய் எடுத்துக்கிட்டு இவர் 750 ரூபாய் அனுப்புவார் இல்லைங்களா? அதாவது இவர்கிட்ட இருந்து இங்க போய் இவர்கிட்ட இருந்து இப்படி போகுது. இப்ப என்ன நடக்குன்னா இந்த புதுசா வந்து சேர்றவரு இவருக்கு 250 அடிச்சுட்டு இவருக்கு 750 அடிச்சிடாரு. செகண்டா வர்றவரு இவருக்கு 250 அடிச்சுட்டு அடுத்த தேர்ட் லெவல்ல இருக்கிறவருக்கு 750 அனுப்புறாரு. இப்ப வரிசையா வர்றவங்க ஒவ்வொருத்தரும்
ஃபர்ஸ்ட் அனுப்புற செகண்ட் லெவல், அடுத்து வர தேர்ட் லெவல், அதுக்கு அடுத்து வர ஃபோர்த் லெவல், இப்படி வெறும் ப்ராஃபிட்டை மட்டுமே அனுப்புறாங்க. அங்க டொனேஷனுக்கு வேலையே இல்லை. நமக்கு வரக்கூடிய நன்கொடை எல்லாமே ரிசீவ்டா வருது. அப்ப அங்க இந்த என்ட்ரன்ஸ் கேட்லயே எல்லா சென்டையும் நம்ம முடிக்கிற மாதிரி கோடிங் பண்ணிருக்கோம். அப்ப இனிமேட் நமக்கு வேலை கம்மி. இனிமேட்டு வரக்கூடிய நபர்களும், வெளியில வரக்கூடிய நபர்களும் அதிகமா இருக்கும். ரீபர்த்தோடைய வேகமும் அதிகமா இருக்கும். 1000 ஐடிக்கு ஒருத்தர் வெளில வர்றாரு அப்படின்னா இப்ப 1060 ஐடிக்கு 4 பேர் வெளில வராங்க. சோ இது அடுத்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு 750 ஐடி 1000 ஐடின்றது சாத்தியமான விஷயம். நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்க விஷயம், அது நடக்கும். எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து சார் சிஸ்டம் வந்து வளைஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. காரணம் மக்களுக்காக, மக்கள் நல்லா இருக்கும். நிறைய தப்பு பண்ணாங்க. ஒவ்வொன்றுக்காகவும் சிஸ்டத்தை மாத்தி அந்த தப்பெல்லாம் சரி பண்ணி இப்ப கூட அந்த ரிசீவ்டு கோடு சீக்கிரம் கிடைக்கணும், மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த ஐடியாவை இப்ப நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் அந்த புது கோடிங் வந்துடும். அதே ஆட்டோ ஃபில்ட்ரி தான், அதே பிளேஸ்மெண்ட் தான். டிஸ்ட்ரிபியூஷன்ல மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணல, நிறைய அப்படின்னா அதுதான் உண்மையானதான். ஆல்மோஸ்ட் எப்படி வேலை செய்யறதா உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி பேட்டரி பேக் இருக்காது இல்லை, இருக்காது. இதுக்கு அது தேவையில்லை. வீடு இயற்கையாகவே மேக்னெட் நகரும். அப்புறம் எனக்கு புரியல. அப்புறமா தான் தோணுச்சு மேக்னெட்டால காம்பஸ் டைரக்ஷனை மாற்றலாம். ஏன்னா பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்ததுன்னா நீடில் அந்த பவர் பக்கம் தான் போகும். மிஸ்டர் கிளாக் சொன்னது ஞாபகம் வந்தது. அந்த கேட்டுக்கு யாருக்கு போச்சோ நேற்று பாதியதான். நேற்று தேர்ட் லெவல் யாருக்கு போதோ ஒரு 289 நபருக்கு போகுதுன்னு வச்சுங்க. நேற்று நைட் 8 மணிக்கு. காலையில யாருக்கு போனோம்? தேர்ட் லெவல்ல 290. அதே 290 நபர் தான் போகுது. அதே மாதிரி 2வது லெவல் 2162 நபருக்கு போகுதுன்னா இன்னைக்கு நைட்டு மறுநாள் யாருக்கு போவோம்? 2163 நபர், அவருக்கு தான் போகும். அப்ப ஒவ்வொருத்தரும் 1000 வரும்போது அங்கேயே வெளியிலேயே இது யாருக்கு போகணும் பிரிச்சுட்டு அவர் ஆக்டிவா போயிட்டு ஆட்டோ ஃபில்ட்ரியில உட்காருவார். அப்போ ஆட்டோ ஃபில்ட்ரியில இன்ஆக்டிவே வராது, ஸ்பீடும் அதிகமாக. சார் ஹெல்ப் பண்றதுக்கா ஐடி போடுறதுக்கு அவங்களுடைய நேமு, அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட ஜிபே, அவங்களோட போன்பே, அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா போதும் சார். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் இருந்தா ஜிபே யூஸ் பண்ணலாம். என்னுடைய சஜஷன் 3 பேர்லாம் போட்டு உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே 2 ரெஃபரல் கொடுக்கணும், நாங்க லாக் பண்ணிடுவோம். யாரையும் எலிமினேட் பண்ண மாட்டோம், யாரையும் தூக்க மாட்டோம், அது தப்பு. லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிட்டு தேர்ட் லெவல் இன்கம், ஃபோர்த் லெவல் இன்கம் அவங்களுக்கு வர முடியாத பண்ணிடுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, 2 பேர் பண்ணிடுவாங்க. அப்ப இது ஒரு பேசிவ் இன்கமா ஆரம்பிச்சு ஒரு சின்ன வாய்ப்பு தரும். இந்த இடத்துல ஒரு ஹியூமானிட்டியை பாருங்க, இந்த சிஸ்டத்தோட ஹியூமானிட்டியை. ஒருத்தர் 1000 ரூபாய் போடுறாரு, அவர் எடுத்த உடனே நாங்க துன்புறுத்தல, 2 பேரை கொண்டு வான்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரோம். செகண்ட் லெவலில் அவருக்கு 2000 ப்ராஃபிட் வருது. அவர் போட்ட காசு 1000 ரூபாய்க்கு 2000 கிடைக்குதா? அந்த இடத்துல தான் சொல்றோம், நீ 1000 சம்பாதிச்சிட்ட, இப்பயாச்சும் இந்த பிளான் வந்து க்ரௌட் ஜென்ரேட்டர் பிளான், இப்பயாச்சும் நீ 2 பேரை கொடு அப்படின்னு அப்பதான் சொல்றோம். அப்பயும் கொடுக்கலன்னா லாக் பண்ணிடும். அவருடைய ஐடி வந்து லாக் ஆயிடும். ஆனா எலிமினேட் பண்ண மாட்டோம். அவர் 2 வருஷம் கழிச்சு 2 ரெஃபரல்ல கொடுத்தா கூட அவர் ஐடி ஓபன் பண்ணிடுவோம். பட் சீனியாரிட்டி போயிடும். அவ்வளவுதான் தவிர ஒருத்தர் நீக்கிறது எளிது, அடாப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அவர்களும் மனிதர்கள் தான். ஆனா க்ரௌட் ஃபண்ட் எதை விட சிதைக்க கூடாது. அவங்களால என்ன ஆகும், ஒவ்வொருத்தர் 2 ஐடி கொடுக்கலாம், எப்படி க்ரௌட் வரும்? அதனால இந்த ஒரு வாய்ப்பு அது வர வியாழக்கிழமை அன்னைக்கு அது லாக் பண்ணப்படும். ஏன்னா 2 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். சொல்லுங்க சார் ப்ளீஸ். வெரி குட் கொஸ்டின் சார். சார் நேம் என்ன சார்? விஸ்வநாத் சார். தேங்க்யூ சார். நானும் மிஸ் பண்ணிட்டேன். செந்தில் சாரும் லைட்டா மிஸ் பண்ணிட்டேன். ஸ்பான்சர் இன்கம் தான் என்னோட ஹீரோ. இந்த ப்ராஜெக்ட் ஹீரோ யாருன்னா ஸ்பான்சர். யார் சார் கிரௌட கொண்டு வரா? ஸ்பான்சர். அப்ப ஸ்பான்சர் தானே நம்ம அதிகமா இன்கம். எந்த பிளானுமே ஸ்பான்சருக்கு அதிகமா இன்கம் தராது சார். நம்ம ப்ராஜெக்ட் தான் ஸ்பான்சருக்கு அதிகமான இன்கம். என்னுடைய ஸ்பான்சர் யாரோ, என்னுடைய 8 ரீபத்துக்கும் அவர் தான் ஸ்பான்சர். என்னுடைய 8/64 மாறும்போதும் அவர் தான் ஸ்பான்சர். அப்ப ஒரு ஐடியா ஒரு ஸ்பான்சர் பண்ணிட்டார்னா அடுத்த வருஷம் 64 ஐடிக்கு ஸ்பான்சர். 1:64.
யாராவது தருவாங்களா சார்? அந்த மனசு இருக்குமா சார்? ஸோ அதனாலதான் ஸ்பான்சர் இன்கம் வந்து எல்லாரும் 20, 25, 30 போட்டுட்டு வராங்க. ஒரு சைக்கிள் வருமானம் முடிக்கிறதுக்குள்ளேயே ஸ்பான்சர் இன்கம் 1.5 லட்சம் 2 லட்சம் அதிகமா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம சிஸ்டத்துல இருக்கு சார். புரியல சார். டிடிஎஸ் எதுவுமே கிடையாது சார், எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட பணம் அதிகமா வந்துச்சுன்னா நீங்க நம்ம இந்தியன் சிட்டிசன், நம்ம என்ன அதுக்கு டாக்ஸ் கட்டணுமோ கட்டிக்கலாம் சார். பண்ணலாம் சார். ஒரு 3 ஐடிக்கு ஒரு ஜிபே யூஸ் பண்ணீங்க. போன் நம்பர் மட்டும் ஒரு ஐடிக்கு ஒண்ணுதான் சார். ஆனா ஜிபே நீங்க 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல ஒய்ஃப் படிக்காம இருப்பாங்க, இல்ல நம்ம பசங்க பேர்ல போட்டிருக்கோம், அவங்க காலேஜில் இருப்பாங்க, அவங்களுக்கு போன் வரக்கூடாது இல்லைங்களா? அப்ப அதை நம்ம தான் ட்ராக் பண்ணுவோம். அப்ப நம்ம ஜிபேவே கொடுத்துக்கலாம். வீட்டுல மிஸ்ஸஸுக்கு பசங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். கிரிப்டோ பிளானா? ஆமா, வெல்கம் சார், வெல்கம் சார். ப்ளீஸ் உட்காருங்க சார், உட்காருங்க சார் ப்ளீஸ். நீங்களாம் பெரிய லீடர், நான் நின்று பேசுறேன். கேட்டீங்களா? ஏதாவது பண்ணுங்க, ரோடு போடுறான், ஸ்கூல் கட்டான், காலேஜ் கட்டான், அந்த டைலாக் அப்படியே வந்து அந்த அளவுக்கு மாற போகுது. என்னோட என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஸ்பீடி கைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலையை பண்ணிட்டு, அப்போ நாளைக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கவர்மெண்டே பண்ணிட்டு, அப்போ நாளைக்கு கவர்மெண்ட் ஏதாவது பாதிப்பு வருமா? அதுக்கு என்ன பண்ணுறது? இது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி சார். நீங்க நினைக்கிற மாதிரி வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ட்ரஸ்ட் இருக்கு. நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட். நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட்ல 35 பேர், 27 பேர் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ், 7 பேர் ஆபீஸ் பேரர்ஸ், 300 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள், 1 லட்சம் பேர் உறுப்பினர்கள். இன்னைக்கு கண்டிப்பா ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டோவுக்கு நான் சொல்றேன், நான் $50 டொனேட் பண்ற சிங்கம் சாருக்குன்னா நான் வந்து உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவேன், சார் எனக்கு வந்து என்னோட குடும்ப நலனுக்காகவும் என்னோட பசங்க படிப்புக்காகவும் நீங்க உங்ககிட்ட நான் வந்து பணம் கேட்கறேன், எனக்கு $50 டொனேட் கொடுங்க, நன்கொடையா கொடுங்கன்னு கேட்கறேன். உடனே நீங்க ரிசீவ் பண்ணி சென்ட் பண்றீங்க. உங்களுக்காக நீங்க கேட்டதுக்காக நான் $50 நான் டொனேட் வந்து பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ சென்டரும் ரிசீவரும் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல பண்ணிருக்கோம் சார். ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு நீங்க வெளில வரும்போது $100 வந்து ட்ரஸ்ட்டுக்கு தரீங்க இல்லைங்களா? அப்போ அந்த பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ணுறது ஒரு சென்ட் பேப்பர் அக்ரிமெண்ட் வரும். இதனால என்ன வந்து சம்பாதிக்க வச்ச இந்த சிஸ்டத்துக்கும் இந்த ட்ரஸ்ட்டுக்கும் நான் வந்து $100 வந்து நன்கொடையா தரேன். எல்லாமே லீகலா கொண்டு வந்திருக்கோம் சார். இந்த மாதிரி நிறைய பேர் ஆரம்பிச்சு நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ அங்க போய் நான் எலெக்ஷன் வெயிட் பண்ணேன், இப்போ சிஸ்டம் கூட 2 மாசம் வெயிட் பண்ணேன் பண்ண போறேன். இதெல்லாம் அவங்க பண்ணா மக்கள் ஏக்கமா, மக்கள் சக்தியா மாறணும். வெயிட் பண்ணி தான் உள்ள கால் எழுதி வச்சிருக்கேன். 2 கிட்ட கொடுத்துருக்கேன். வாட்சிங் உள்ள வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நடக்கலாம் சார். ஆனா அதையும் தாங்கி அதையும் வெல்லக்கூடிய சக்தி நமக்கு உண்டு. ஏன்னா இது மக்கள் டு மக்கள், இது பீப்புள் டு பீப்புள். எந்த பணமும் ஒரு கம்பெனி எம்டியா இருந்து நம்ம வாங்கல. ஈவன் எல்லா 5 ப்ராஜெக்ட்டுமே ட்ரஸ்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுங்க நம்ம சொல்லல. எல்லாமே பீப்புள் டு பீப்புள்ன்றதுனால ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட்ல எப்படிங்க அப்போ முன்னாடி இந்த மாதிரி பீப்புள் டு பீப்புள் க்ரௌட் ஃபண்டிங் பண்றத மேக்ஸிமம் 2000 மேல டொனேஷன் போனா அதுக்கு மேல லீகல் இல்ல. ஆமா சார், அதெல்லாம் ஆடிட்டர் நான் பேசியிருக்கேன். ஆடிட்டருக்கு நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்றாரு சார். இதுக்காக கிட்டத்தட்ட ஆடிட்டருக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 hours டிஸ்கஷன் ஆகுது சார். அதுல நிறைய பாயிண்ட்ஸ் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நம்ம என்ஜிஓல இருந்ததுனால நம்ம நிறைய குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கோம் இல்லையா? எப்படி ஷரத் இருந்தா கவர்மெண்ட் எப்படி அக்செப்ட் பண்ணணும், நாளைக்கு எந்த ஒரு வில்லங்கமா வந்தா கூட நம்ம கிட்ட இருக்க அந்த பைலா வந்து பேசணும் அப்படின்ற அடிப்படையில் தான் சார் நான் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கேன். அதுல தெளிவா சொல்லியிருக்கேன். நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் எந்த ஒரு மணி இன்வால்வ்மெண்ட்லும் இன்வால்வ் ஆகாது, எந்த ஒரு பேமெண்ட்டையும் மக்கள் கிட்ட வாங்காது. நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட்டும் ஒரு மெம்பரா இருந்து ஐடி போட்டு ஒர்க் பண்ணும்.
அதுல வந்து FDCன்ற கமிட்டி இருக்கு, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி. அந்த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி பணம் வாங்கிட்டு வெளில போற நன்கொடையை எடுத்து மக்களுக்கு நல்ல செய்ய போகுது அப்படின்ற ஷரத்து பண்ணிருக்கு சார். அதனால அதை நம்மளோட பைலா பேசும், எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிருக்கோம் சார். ஆமா ஆமா டெய்லி பேக்கப் நடக்குது சார். நாளைக்கே ஏதாவது ஒன்னாலும் அடுத்த 1/2 மணி நேரத்துல வேற டொமைன்ல நம்மளோட சைட் அதே இதுல தொடரும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார். எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கோம். எதுக்கும் இங்க பிரச்சனையே கிடையாது. மக்கள் பாராட்டுவாங்க, கண்டிப்பா கவர்மெண்ட்டும் பாராட்டும் சார். அந்த நாள் வரும் சார். நமக்கு எங்க டிலே ஆகுதுன்னா ஐடி கிரியேட் பண்ணுறப்போ நம்ம வந்து அவர் அக்செப்ட் பண்றது டிலே பண்ணிடுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா கையில ஒரு 4 ஐடி போடலாம்னு இருந்துச்சு. அவர் அக்செப்ட் பண்ண டிலே ஆகும்போது நான் அடுத்த ஐடி லோட் பண்ணேன். அவர் அக்செப்ட் பண்ற வரைக்கும் நான் அடுத்த ஐடி லோட் பண்ணி வெயிட் பண்ணேன். இது ஒரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் வெறும் ப்ராஃபிட் மட்டும் ஷேர் பண்ணும். ப்ராஃபிட் மட்டும் ஷேர் பண்ணும்போது அப்பவும் இதே அக்செப்ட் பண்ணுன்ற கண்டிஷன் இல்ல. அதுக்குதான் இப்ப சொன்னேன், நான் புது கோடிங் பண்ணும்போது நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு வேலையே கிடையாது. ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் எப்படி அப்ரூவ்டு சிஸ்டம் நடக்குமோ ஃபர்ஸ்ட் டைம் மேனுவல்ல ஒரு ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும் அந்த புது கோடிங். உங்களுக்கு வேலையே கிடையாது, நீங்க பார்க்க தான் போறீங்க. இன்னொன்னு சார், அவசரப்படக்கூடாது சார். நம்ம பேஷன்ஸா இருக்கணும். சகிப்புத்தன்மை இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது சார். ஒரு 24 hours கூட நம்ம பொறுமையா இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சார் நமக்கு எப்படி அர்ஜியோ அதே மாதிரி அந்த ஆப்போசிட் எண்ட்லயும் அர்ஜி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது டென்ஷன் இருக்கும். அதனால பண்ணலையா திருப்பி ஈவினிங் வந்தாலும் அவங்களா பண்ணிருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். நம்ம என்ன பண்றோம், டென்ஷன், அடுத்த ஐடி போடணுமே அந்த டென்ஷன். இப்ப ஏன் ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணாதான் மறு ஐடின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சிருக்கேன்னா, நிறைய பேர் நான் கம்பெனி இருந்தா என்ன பண்ணுவோம், அட 5000 இன்ஆக்டிவேட் தான் பாத்துக்கலாம், திறந்து விடு ஓப்பன்ல வருமானம் வரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா நம்ம தைரியமா ஒரு ஐடி போட்டு அதை ஆக்டிவேட் பண்ணாதான் மறு ஐடி போட முடியும். நம்ம ஏன் சொல்லியிருக்கோம்னா, நாளைக்கு வரக்கூட புது கோடிங்ல அதிகமா இன்ஆக்டிவ் வந்துச்சுன்னா என்ன பண்றது, அந்த ஒரு காரணம் தான் சார். இப்ப சென்ட் ரிசீவ் குரூப் பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட பாக்யராஜ் சார், நம்ம அட்மின் டைரக்டர் இருக்க பாக்யராஜ் சார் வந்து கடுமையா உழைச்சிட்டு இருக்காரு, ஒவ்வொரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க. எதுவுமே நீங்க கவலைப்பட வேணாம் சார். இது இஷ்யூ தான், ஆனா அது நம்மளுக்கு பேஷன்ஸ் வேணும். வேலை நடந்துக்குது, ஆன்கோயிங் சார், ஆன்கோயிங். நேற்று முந்தா நாள் குரூப்ல கூட நான் ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் ஷோ பண்ணியிருந்தேன். ரெண்டல் அக்ரிமெண்ட் வரட்டும் சார். எது வந்தாலும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான்ல பண்ணிக்கலாம் சார். கவர்மெண்ட் மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அவங்க இது பண்ணுனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை டிசைன் பண்ண போறோம். ஜஸ்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போறோம், பண்ணிக்கலாம். ஆனா என்ன பண்ணாலும் சரி நம்ம பணம் வாங்க மாட்டோம். அது மக்களே கட்டுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரே விஷயம் நான் கேரண்டி கால் வரும். போட்டு யாராவது கால் பண்ணுவாங்க, இல்ல பண்ணுவாங்க. அவங்க பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணிடுறோம். சிஸ்டம் எடுக்கிறீங்க எல்லாம் யாருமே காலே பண்றது இது வரைக்கும். அது ஒரு ஒரு கம்பெனி சைட்ல ஒரு ஸ்டாஃபோட யாரும் வச்சு கால் பண்ணி பண்ணுங்க இது பண்ணுறது எந்த ஒரு அடிப்படை யாரும் பண்றது அது பண்றது இல்ல. நடக்கும் வருது. 1,00,000 பேர் ஆயிட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்களே 10,000 ரூபாய்க்கு அதோட நீங்க டொமைனை பாப்பீங்களா, ஸ்டாஃப் கொண்டு போயிட்டு எந்தெந்த ஐடி கண்டிப்பா பேக்கப் வந்து ஒரு மானிட்டர் பண்ணலாம் மட்டும் தான். யாருக்கும் வந்து டைம் இல்ல. நீங்க சொல்றீங்க வந்துட்டு அதோட ஒரு கேள்வி கேட்டாரு. போயிட்டு முடிச்சிட்ட பிறகு கால் சீனியாரிட்டி போயிடும். ஓகேங்களா, அப்படி அப்படி எனக்கு எந்த காலம் பக்கத்துல ஒரு அவங்க ஜாயின் பண்ணிருக்காரு. அவங்க ஒரு மாசம் கழிச்சு கால் வரும். இந்த காலம் வர சார் ஒரு நான் தெளிவா நான் ஜூம் மீட்ல சொல்லிட்டு இருக்கேன். இப்ப 150 ஐடி தான் வருது. ஒரு ஐடி மேல பண்ண முடியாது. ஆக்டிவேட் பண்ணாதான் அடுத்த ஐடி போட முடியும். ஐடிஸ் வந்து கிரவுட் ஜெனரேட்டர் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் கோடு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 40-45 டேஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ் கோடு. செகண்ட் லெவல் ரிசீவ் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 45 டேஸ் ஆகுது. தேர்ட் லெவல் வந்து அதுக்கப்புறம் 2 months ஆகுது. ஃபோர்த் லெவல் முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 3 months ஆகுது. இப்போதைக்கு வர்ற ஐடி
நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லிட்டு இருக்கேன். 150 ஐடி வந்தா 14 months ஆகும். 300 ஐடிஸ் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துனா 12 months ஆகும். 500 ஐடி வந்துனா 6 monthsல உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடியும். 1000 ஐடி வந்துனா 4 monthsல முடியும். ஆனா எக்ஸ்ட்ராவா 2 months வச்சுங்க, 6 monthsல உங்க மைண்ட் செட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றேன். இருக்கு சார், நான் பேசி முடிச்சு இல்ல நான் பேசி முடிச்சிடறேன். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணி ஒரு 30 நாள் 35 நாள் இருக்கலாம், வரும். இன்னொரு 10-15 நாள் வரும். 40-45 நாள். ஏன்னா ஐடிஸ் வந்துட்டு இருக்குது 150 ஐடி. இல்லைன்னா கிட்டத்தட்ட 15,000 பேர்ல 8,000 பேர் ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ் பண்ணிருக்காங்க சார். இது சாதாரணமா எந்த கான்செப்ட் கிடையாது சார். 2,200 பேர் செகண்ட் லெவல் வாங்கி இருக்கிறாங்க, 300 பேர் தேர்ட் லெவல் வாங்கியிருக்காங்க, 15வது நபர் 1,60,000 வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? வெறும் இந்த 2 மாசத்துல இவ்வளவுலாம் நீங்க எந்த ஹெல்பிங் கான்செப்ட்லயும் வாங்குறது கிடையாது. 2,260 ரீபத் விழுந்திருக்குங்க. 300 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 300 பேர் இந்த சிஸ்டத்துக்காக வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கால் பண்ணல, நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் கஸ்டமர் கேர்ல. அப்போ உங்களுக்கு எங்களுடைய அருமை தெரிஞ்சிருக்கும். நீங்க இன்னும் அந்த குரூப் உள்ள இன்வால்வ் ஆகலன்னு நினைக்கிறேன். அது இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுங்க, ஹாப்பியா இருப்பீங்க. ஓ இவ்வளவு செய்யறாங்களான்னு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்சிபிள் வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. 40 நாள் 1.5 மாசம் 1 மாசம் கூட வெயிட் பண்ணுங்க, 4 மாசம் கூட போட்டோம். சப்போஸ் ப்ராப்ளம் நான் யாரை சார் திருப்பி நான் உங்களுக்கு இது பதில் சொல்றேன். ஒரு அவரு நீங்க ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணல. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். ஒரு கம்பெனி சாதாரணமா அவங்களே கால் பண்ண மாட்டாங்க. ஒரு கம்பெனியே கிடையாது. ஒரு 300 பேர் வாலண்டியர் சம்பளம் வாங்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க சார், நீங்க பயங்கர சந்தோஷப்படுவீங்க. பழைய கான்செப்ட் இல்ல அந்த இது நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. அது அவரோட சரி பரவாயில்ல. அவரு ஜென்ரலா கேட்டிருக்காரு. பரவாயில்ல. குட் கொஸ்டின். இல்ல சார், நீங்க உள்ள வாங்க. தெரியும் உள்ள வந்து எங்களை பத்தி நம்மளை பத்தி தெரியும். எங்கல்ல நம்மளை பத்தி தெரியும். பீப்புள் டு பீப்புள் நடக்குமா அப்படின்றதுக்கு விட நீங்க உள்ள வந்தோட டெஃபினட்டா தெரியும் சார். வேற ஏதாவது கொஸ்டின் சார்? சரி சார், முடிச்சிடலாமா? ஓகே சார், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். நண்பர்களே, கூட்டம் முடியல, தயவு செய்து கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்கு முக்கியமான சில தகவல்கள் கொடுக்க இருக்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க. இதுவரை நமக்கு அற்புதமாக இந்த பகுதியை கொடுத்த நம்முடைய சங்கர் சாரை பாராட்டுகிறோம். அதுக்கு ஒரு அன்பின் அடையாளமாக அவருக்கு இந்த பொன்னாடை போட்டுகிறோம். சாருடைய ஒரு அற்புதமான கனவு திட்டம் இன்னைக்கு செயல்பட்டு வருகிறது. இதுக்கு ஒரு கருவாக இருந்து நமக்கு மிகப்பெரிய அளவுல இதை சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். பிராக்டிகலா நிறைய காரியங்கள் நீங்க சொல்லலாம், உண்மைதான். இவை எல்லாமே சரி செய்யப்படும். அதனால உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயம் சாத்தியம். நண்பர்களே, இன்னும் நம்ம சரியா 7 மணிக்கு உங்களை சரியாக உங்களுக்கு 7 மணிக்கு நாம நிறைவு செய்ய போறோம். ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தேவை. இந்த நேரத்துல பாண்டிச்சேரியில இருந்து நம்ம மத்தியில வந்திருக்கிற சார்லஸ் சார் அவர்களை மேடைக்கு அரவணைக்கிறோம். சார்லஸ் சார் வாங்க. இந்த சிஸ்டத்தை பிராக்டிகலா எப்படி நம்ம ஜெயிக்க வைக்க முடியும் என்பதை பிராக்டிகலா செய்து கொண்டிருக்கிற அற்புதமான தலைவர், என்னுடைய மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு. அவருக்கு இந்த நேரத்துல பொன்னாடை போத்தி கௌரவிக்க விரும்புகிறோம். சார் செந்தில் சார், லைட் எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க சார். லைட்ல கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க, வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு.
இப்ப நமக்கு பிரசன்டேஷன் இல்லாதனால லைட்டா ஆன் பண்ணுங்க எல்லா லைட்டா எஸ் தேங்க்யூ. இப்பொழுது சில நிமிடங்கள் தான், அதிகமா இல்ல. அவர் பேசவே மாட்டேன்னு சொன்னால கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்பீட் கேஷ் எப்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதை பிராக்டிக்கலா நம்மோடு பகிர்ந்து கொள்ள சார்லஸ் சார் ப்ளஸ் வெல்கம். சார் ப்ளூடூத் சார் நான் வந்து தமிழ்ல சொல்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேங்க்யூ சார். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. நான் வந்து பாண்டிச்சேரி சார். என் பேர் சார்லஸ். நான் வந்து காவல்துறையில பணியாற்றுறேன். கடந்த ஒரு 30 வருஷம் 33 வருஷமா காவல்துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நெட்வொர்க் துறையிலயும் ஒரு 30 வருஷம் அனுபவம் இருக்கு. நான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பேச்சாளர், ட்ரைனர், அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 அளவுக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கோம். இத்தனை 30 வருஷத்துல இவ்வளவு மீட்டிங்ல பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கு. நான் பார்த்த மீட்டிங்லேயே ஒரு சிறப்பான மீட்டிங் இந்த மீட்டிங் சார். இதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். செந்தில் சாருக்கு ஸ்பெஷலா நன்றி சொல்றேன். காரணம் என்னன்னா, சும்மா மீட்டிங்னோட ஒரு சாதாரண ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருப்பாங்க. அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க, இங்க ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க, இந்த கதை ஓடும், அந்த கதை ஓடும், அப்படி இருக்கும். இங்க பாருங்க, எல்லாருமே மெச்சூர்டு பீப்புள். பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தை தான் சார் வந்து கூட்டி வச்சிருக்காங்க. அதுக்காக அவருக்கு ஒரு கிளாஸ் பண்ணுவாங்க. இதுல ஏனோ தானோன்னு கேட்டுட்டு போற கூட்டம் கிடையாது. இதுல யாருமே வந்து ஏனோ தானோன்னு இதை கேட்டோம் ஏதோ பேசினாங்க அப்படின்னு சொல்லி போற கூட்டம் நிச்சயமா இது இல்ல. பணம் தேவையான அத்தனை பேரை தான் இங்க கூட்டி வச்சிருக்காங்க. அதனால இந்த கூட்டத்தை உருவாக்கி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு பாராட்டு. உண்மையிலே சார் நான் சொல்ல போறேன், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த 30 வருஷத்துல நான் எடுத்த கான்செப்ட் ஒரு 3-4 தான் இருக்கும். ரொம்ப யோசனை பண்ணி, ரொம்ப அது உள்ள பூந்து பார்த்து, அதை வந்து 1 மாசம் 2 மாசம் ட்ரை பண்ணி அது எப்படிப்பட்ட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து செய்யறதுதான் நம்ம வழக்கம். ஆனா ஒரு கான்செப்ட்ல வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 3 மாசம் 5 மாசத்துக்குள்ள, டோட்டலா ஒரு 5 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 27,000 பேரை வந்து ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வந்தோம். இந்த 27,000 பேர்ல இதுக்கு வந்து நாங்க பட்ட அவமானம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். அதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனா இந்த கான்செப்ட் வந்து சார், இதை சிந்திச்சு பார்க்கும்போது யோசனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு 1000 ரூபாய் யாருக்கோ நம்ம டொனேட் கொடுக்குறோம் சார். ஒரே ஒரு 1000 ரூபாய் யாருக்கோ டொனேட் கொடுக்கறது மூலமா 1,60,000 ரூபாய் முதல்ல நமக்கு வருது. இந்த 3வது லெவல் 4வது லெவல் முடிக்கும் போது 1,60,000 வருது. இப்ப நிறைய பேர் சில கேள்வி எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு. இது இந்த பணம் எப்போ வரும், இது எவ்வளவு லேட் ஆகும், இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். நான் வேலைக்கு சேரும் போது எனக்கு ஒரு 300 ரூபாய் வந்து இன்சூரன்ஸ் பிடிச்சாங்க சார். இந்த இன்சூரன்ஸ் பிடிச்சி இது வந்து என்னுடைய, அதாவது இந்த 2031 நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆவேன். இந்த 2031 எவ்வளவுன்னா, நான் 96 இருந்து 2031 வரைக்கும் எத்தனை வருஷம்னு பாருங்க. இந்த 96 இருந்து 2031 வரைக்கும் மாசம் 300 ரூபாய் கட்டுறது எவ்வளவு பணம் வரும்னா 50,000 ரூபாய் வரும். இத நம்ம அத்தனை பேர் கட்டிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? ஏன்னு கேட்கணுமா? இன்னைக்கு 5,000 கட்டுறவங்க இருக்கிறாங்க, 10,000 கட்டுறவங்க இருக்கிறாங்க, 1 லட்சம் கட்டுற கம்பெனி ஓனர்ஸ் இருக்கிறாங்க, இன்சூரன்ஸ் போட்டு மொத்தமா இந்த பில்டிங் இன்சூர் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு நிறைய பொறுமை இருக்கு. இப்ப இதுல ஒரே ஒரு 1000 ரூபாய் கட்டிட்டு நம்மளாலதான் இதுல லேட் வருது தவிர, இப்ப சார் கேட்டார்களே ஒரு கேள்வி, ஒரு 1000 ரூபாய் அனுப்பிடுறோம் சார், ஆனா அவங்க வந்து உடனே அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. கையில இருக்கிற 4 ஐடியா என்னால போட முடியல. இதுதான் காரணம். இதுக்கு உங்களை எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மீட்டிங் பார்க்காம யாரையும் உள்ள சேர்க்காது தயவு செய்து.
மீட்டிங் பார்க்காம சேர்க்காதீங்க. அது என்னன்னே தெரியாம உள்ள வர்றதுனால மட்டும்தான் நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு நண்பரை கூப்பிட்டு நண்பா ஒரு 1000 ரூபாய் அனுப்பு, என்னத்துக்கு நான் கேட்டா கொடுக்க மாட்டேன், 1000 ரூபாய் நீ அனுப்பு, உனக்கு எவ்வளவு வருதுன்னு பாரு, 10 கோடி ரூபா வரப்போகுது. 10 கோடி என்னடா சொல்ற, 1000 ரூபாய் அனுப்புனா 10 கோடி, ஆமாண்டா வருதுடா, நீ அனுப்பு, நான் அப்புறமா உனக்கு சொல்றேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டு விட்டுறோம். எத்தனை ஐடியா போட்டுருக்கீங்க சார்? நான் 50 போட்டேன் சார். இதுல எத்தனை பேருக்கு நீங்க திட்டத்தை சொல்லி கொடுத்தீங்க? ஒரு 5 பேர் கூட இல்ல. அப்ப இன்னொருத்தர் என்ன பண்றாரு, எனக்கு எல்லாம் ஐடி போட்ட புதுசுல பாத்தீங்கன்னா 3வது நாளே எனக்கு பணம் வந்தது. நேத்து தான் 1000 ரூபாய் கொடுத்தோம், இன்னைக்கு அதுக்குள்ள 2000 ரூபாய், என்ன மேட்ரு ஒண்ணுமே புரியல. சரி நான் அதை அனுப்பிட்டேன், எனக்கு வந்து சொன்னாரு, நான் அனுப்பிட்டேன். திருப்பி பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் வருது, மறுபடியும் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஒரு நாள் வருது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சிஸ்டம் ஒரு 20 நாள் ஒர்க் ஆகல சார். டோட்டலாவே இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சு இன்னைக்கு 72 நாளா என்னமோ தான் ஆகுது. இதுக்குள்ள 15,000 பேர் உள்ள வந்திருக்காங்கன்னா இது எப்படிப்பட்ட திட்டம், இதை யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு 20 நாள் சிஸ்டம் ஒர்க் ஆகல, சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாம இருந்தது. இந்த 20 நாள் ஒர்க் ஆகாம ஒரு 50 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 பேரை தாண்டி போயிடுச்சு. இப்ப இன்னும் இது வந்து சிஸ்டம் எல்லாம் கரெக்டா இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு இது 50,000 பேர் எல்லாம் தாண்டி போயிருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட திட்டம். இதுல நம்ம தான் சார் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஆளை சேர்க்கும் போது திட்டத்தை சொல்லாம சேர்க்கவே கூடாது, சொல்லி சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். கடைசியா பாருங்க, மூணாவது லெவல் வரும்போது எனக்கு எல்லாரும் பணம் அனுப்புறாங்க. இன்னைக்கு போய் ஒருத்தட்ட 1000 ரூபாய், இப்ப நான் வந்து இப்ப எஸ்ஐயா இருக்கிறேன் பாண்டிச்சேரியில. இப்ப நான் போய் ஒருத்தட்ட வந்து 1000 ரூபாய் பணம் கேட்டேன்னு வச்சுங்களேன், நம்ப மாட்டான். ஒரு 1000 ரூபாய் கொடுறா, இல்ல ஒரு 5000 ரூபாய் கொடு நாளைக்கு தரேன்னு நம்ப மாட்டான். ஆனா இந்த கான்செப்டை பொறுத்த அளவுக்கு என்ன தெரியுமா நடந்தது, இந்த 3வது லெவல் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஃபால்ட் ஆகுது. சிஸ்டம் ஃபால்ட் ஆகி கொஞ்ச நாள் நிறுத்துறாங்க. அப்ப என்னன்னா பணம் எனக்கு வந்து உழுந்துட்டே இருக்கு, திடீர்னு வருது 10,000க்கு மேல வந்து போச்சு. சார் பணம் வந்து அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டா, பணம் அனுப்புறது சொல்றாரு, சார் உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கு, நான் அனுப்பிட்டேன், நீங்க வச்சுக்கோங்க, எப்ப அது திருப்பி அனுப்ப சொல்றாங்களோ அப்ப நீங்க அனுப்புங்க, பரவாயில்ல. எங்க சார் நடக்கும் இது? சொந்தக்காரன் கொடுத்து வைப்பானா? நம்மள்ட்ட 1000 ரூபாய் கொடுத்து சொந்தக்காரன் கொடுத்து வைப்பானா? கொடுத்து வச்சுங்க, நான் அப்புறமா கேட்கும் போது எனக்கு கொடுங்க, உங்களுக்கு எப்ப தேவை இல்லையா அப்ப எனக்கு கொடுங்க, நான் கேட்கும் போது கொடுங்கன்னு சொல்லுவானா சொந்தக்காரன்? யாருமே தெரியாது சார், எந்த ஊர்ல இருந்து அனுப்புறாங்கன்னு தெரியாது, அவங்க முகம் தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, பணம் உங்களுக்கு அனுப்பி அனுப்பி வச்சுக்கோங்க, அப்புறமா பாத்துக்கலாம் எதா இருந்தாலும். இதுதான் சார் இந்த கான்செப்ட். இதோட போகாம நீங்க பாருங்க, அடுத்த கான்செப்ட் எப்ப உருவாகுது, டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்களா? எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? உங்களுடைய நெட்வொர்க் அனுபவத்துல பாத்திருக்கீங்களா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2வது கான்செப்ட், வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதி ராமலிங்க சாருடைய பிறந்த நாள்ல 3வது கான்செப்ட். இதெல்லாம் அடுத்த 5 கான்செப்ட் வரைக்கும் உருவாக்கி வச்சாச்சு. அடுத்தடுத்த டைம் இது வந்துகிட்டே இருக்கும். அதனால நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, இத வந்து ஏனோ தானோன்னு செய்ய வேண்டிய பிசினஸ் கிடையாது. இதை நம்ம வாழ்க்கையா வாழணும். இந்த பிசினஸ் நம்ம வாழ்க்கையா வாழ்ந்தோம்னா குறைந்தபட்சம் சார் எனக்கு தெரிஞ்சு சார், எனக்கு இன்னும் வந்து இப்ப வந்து 2024 ஒரு 6-1 வருஷம், 7 வருஷத்துல நான் ரிட்டையர்ட் ஆகும்போது, 8 வருஷம் வச்சுங்க, 8 வருஷத்துல நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு என்ன வருமானம் வரும், என்னுடைய கிராஜுவேட் இப்போ டோட்டலா என்னுடைய இதெல்லாம் என்ன வரும், கவர்மெண்ட்ல இருந்து என்ன கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 1 கோடி ரூபான்னு வச்சுங்க, அதிகபட்சம் 1 கோடி ரூபாய் அதான் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு நான் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன்? 18 வயசுல வேலைக்கு சேர்ந்தேன். 18 வயசுல வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 42 வருஷம் நான் வேலை செஞ்சதுக்கு எனக்கு கிடைக்க போறது அதுதான் கிடைக்க போகுது. ஆனா இந்த கான்செப்டை பொறுத்த அளவுக்கு இந்த நான் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது என் கையில 100 கோடி ரூபாய் இருக்கும் சார். இந்த 5 கான்செப்ட் இத வந்து நீங்க எப்படி வேணாலும் யோசனை பண்ணி பாருங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் உட்கார்ந்து இருக்கீங்க, பல துறைகள்ல ஒர்க் பண்றவங்க உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லா அனுபவமும் தெரிஞ்சவங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஒன்னா கொஞ்சம் உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க. இதுல போட்டாங்க 12 பேர் சேர்த்தா எவ்வளவு, 50 பேர் சேர்த்தா எவ்வளவு, 100 பேரை சேர்த்தா எவ்வளவுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது எல்லாம் கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 கோடி வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீபர்த் 8, அதுக்கு மேல அடுத்த ரீபர்த் 64, அடுத்த 64 into 8 பெருக்குங்க 512 into 15 கோடி எவ்வளவு சார்? கணக்கு எடுக்க முடியுமா?
கணக்கே எடுக்க முடியாது. அவ்வளவு பணம் இதுல வரப்போகுது. என்னன்னா யாருக்கிட்டையும் போய் லஞ்சம் வாங்கல, பிச்சை எடுக்கல, நம்ம கடன் கொடுன்னு கேட்கல, கொடு சரி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ கொடுக்க போற முதல்ல உன்கிட்ட இருந்து வரப்போகுது. இவ்வளவுதான் சார், சிம்பிளான கான்செப்ட், மிக அற்புதமான கான்செப்ட். எல்லாருக்குமே நம்ம தொழில் ஆரம்பிக்கணும். நம்ம பாருங்க, கல்யாணம் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், உடனே பிள்ளைய பெத்துக்கணும், அது என்ன பண்ணோம், படிக்க வைக்கணும், திருப்பி அதை வேலைக்கு போக வைக்கணும், அதுக்கு பிள்ளைய பெக்கணும், இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு காலம். ஆனா யாராவது ஒருத்தர் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு அப்பா அம்மா இருந்தா போய் நீ தொழில் பண்ணிட்டு யாராவது சொல்ல முடியுமா? தொழில் பண்ணுனா நம்ம அதுல ஜெயிக்க முடியுமா? அந்த அனுபவம் இருக்குமா? இருக்காது சார். ஒரு 1000 ரூபாய் அப்படியே நீங்க 10 கோடி ரூபாய் போட்டா கூட அந்த மாசத்துக்கு நீங்க எவ்வளவு எடுக்கலாம்னா 10 லட்சம் ரூபாய் எடுக்க முடியும் லாபம். ஒரு மாசத்துல 10 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கலாம். 10 கோடி ரூபாய் முதலீடு பண்ணணும். இது மேல எடுக்க முடியாது, அது மேல எடுக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு தொழில் அனுபவம் வேணும், நிறைய அனுபவம் வேணும் இதுல. ஆனா இங்க ஒரே ஒரு 1000 ரூபாய டொனேஷன் பண்றதுக்கு மூலமா நம்ம ஒரு 5 வருஷத்துல அல்லது நான் ரிட்டையர் ஆக போற 7வது வருஷம் 8வது வருஷத்துல பாத்தீங்கன்னா என் கையில 100 கோடி ரூபாய் நிச்சயமா 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 இருக்கும்ன்றது சத்தியம் சார். இதுதான் இந்த கான்செப்ட். எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டோம். கேட்டுட்டு வெளியில போனோம்னா அங்க நம்ம ஊர் பக்கத்துல 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க, நமக்கு வேண்டியவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சாயந்தரம் போன் அடிப்பான், என்னப்பா மீட்டிங் போனி, எப்படி இருந்தது, சூப்பரா இருந்ததா, நல்லா இருந்தது, வந்தது. அது இப்படி ஆயிடும், இது அப்படி ஆயிடும். அவங்க சொன்னாங்க, இதை நீ கேட்டீங்களா? ஆமா, அதை நான் மறந்துட்டு வந்துட்டேன், ஒரு சின்ன சந்தேகம் தான் இருக்குதான், அதை நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய புத்திசாலி மாதிரி கேட்பாரு. உடனே அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் பணம் மட்டும் கேளுங்க. ஒரு 1000 ரூபாய் கொடு, நான் தரேன்னு சொல்லுங்க, தரமாட்டாரு. 500 ரூபாய் கேளுங்க, கொடுக்க மாட்டாரு, ஒரு பைசா தரமாட்டார். ஆனா நம்ம எப்படி ஒழிச்சு கட்டணும்ன்றதுல ஒரு சில பேர் உண்மையா இருப்பாங்க. அவங்களுக்காக நான் ஒரு சின்ன கதை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோட்ல 2 கல்லு கடந்துச்சான். அந்த வழியா 2 பேர் பேசிட்டு போனாங்க. போகும்போது அந்த கல்லு 2 பேசிக்குது, பாரு நம்மளும் கிடக்குறோம் அந்த ரோட்ல, நம்மள மாதிரி கல்லா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு சிலையா ரோடுகள்ல இருக்கு. அது சென்னையில சொல்லவே தேவையில்லை, எங்க பார்த்தாலும் சிலை இருக்கும். அதுக்கெல்லாம் மாலை மரியாதை பூஜை புனஸ்காரம் ஆராதனை அபிஷேகம் எல்லாம் நடக்குது. நம்மள எவனாவது கண்டுக்கிறானா? வரவெல்லாம் மீச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லி அந்த வழியா ஒரு சிற்பி நடந்து போற. அவர் என்ன பண்ணிட்டாரு, கல்லுகளா வாங்க, என்ன பேசிக்கிட்டீங்க சொல்லுங்க. இல்ல சார், எல்லாரும் எங்களை மாதிரி கல்லா இருந்ததெல்லாம் நல்ல சிலையா இருக்கு, அங்கங்க அதுக்கெல்லாம் மாலை மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க, எங்களை வரவெல்லாம் மீச்சிட்டு போறான். ஒரே ஒரு நாள் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா உங்களையும் அதே போல மரியாதைக்குரிய ஒரு சிலையா நான் மாத்திடுவேன். நான் ஒரு சிற்பி, நான் உளி வச்சு செதுக்குவேன். நீங்க கொஞ்சம் வலிக்கும், அதை நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி எல்லா மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு சொல்லிச்சான், நான் சொன்னேன் அந்த மாதிரி, அது ஒண்ணு சொல்லிச்சான், ஆமா நீ உளியா வச்சு செதுக்குவ, அது நான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன், அதெல்லாம் எனக்கு முடியாது, நீ வேலையை பாரு, நான் இப்படியே காலம் வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போறேன், இப்படியே ஒழிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு அது இருக்குது. இன்னொருத்தர் இருந்தார்ல இங்க வந்திருக்கிற உங்களை மாதிரி செந்தில் சார் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்த சொல்லியிருப்பாரு. 500 பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லை, இங்க வந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு கல் இருந்ததுல அந்த கல் என்ன சொல்லிச்சு, என்ன சார் சொன்னீங்க, ஒரே ஒரு நாள் தானே, ஒரு நாள் பொறுத்துக்கிட்டா என்ன பெரிய ஆளா மாத்திருவீங்களா, நீங்க என்ன பண்ணுங்க நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே அதை எடுத்து வச்சு செதுக்க ஆரம்பிச்சாரு. சாயந்தரம் ஆனோன்னு ஒரு அழகான அற்புதமான தெய்வீகமான ஒரு விநாயகர் சிலையா மாறி போச்சு. அந்த சிலையை எடுத்துட்டு போய் ஒரு ஆலமரத்தடியில வச்சாரு. அப்புறம் பக்கத்துல ஒரு கல்லு கிடந்து சும்மா தானே கிடக்குன்னு இதையும் கொண்டு போய் அங்க போட்டு அவர் போயிட்டாரு. நம்ம ஆளுங்களை பத்தி தான் நல்லா தெரியுமே, விநாயகர் சிலை இருந்தா விட்டுருவாங்களா? மாலை மரியாதை பூஜை புனஸ்காரம் ஆராதனை அபிஷேகம் எல்லாம் நடக்குது. விநாயகருக்கு முக்கியமா நடக்கணும் என்னது, தேங்காய் உடைக்கணும். எங்க உடைக்கிறது? பக்கத்துல ஒரு கல் இருக்குல்ல, மாலை மரியாதை விநாயகருக்கு, ஆராதனை அபிஷேகம் விநாயகருக்கு, பூஜை புனஸ்காரம் விநாயகருக்கு, டமால் 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 தேங்காய் உடைக்கிறது. வீணா போன கல்லுக்கு, கூப்பிட்டு வராத கல்லுகளுக்கு அதே நிலைமைதான். கூப்பிட்டு வந்த உங்களுக்கு ஒரே ஒரு 1000 ரூபாய் சார், ஒரு 1000 ரூபாய் நீங்க கட்டிட்டு, நான் சொல்றேன் என்னோட போன் நம்பர் 9943047676. நான் சார்லஸ் பாண்டிச்சேரியில கரிக்கலாம்பாக்கன்ற காவல் நிலையத்துல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறேன். எப்ப வேணாலும் நீங்க கேளுங்க, அந்த 1000 ரூபாய் நான் தரேன். ஒரு 1000 ரூபாய் கட்டிட்டு
இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ, மீட்டிங்ல என்ன சொல்லுதோ, மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. சிஸ்டத்துல என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி இந்த 7 வருஷம் என்னோட பயணம் பண்ணுங்க. 7வது வருஷம் நான் ரிட்டர்ன் பண்ணாம நிச்சயமா நான் உயிரோட தான் இருப்பேன். நிச்சயமா அதுல எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எதுவும் இல்லை. எனக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. நிச்சயமா என் கூட இருங்க. உங்களுக்கும் நான் சொல்ற அந்த அமௌண்ட் வரணும்னா இந்த ஏன்னு கேளுங்க. இந்த 1000 ரூபாய் நான் திருப்பி கொடுக்க ரெடியா இருக்கேன் சார். 1000 பேருக்கு தான் நான் திருப்பி தரேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி நண்பர்களே. ஒரு அற்புதமான உற்சாகம் தரக்கூடிய உண்மையான யதார்த்தமான வார்த்தைகளை கொடுத்த சார்லஸ் அவர் பாராட்டு தெரிவிக்கலாமா? இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கதான் செய்யும். ஆனா ஒரு நிமிஷம் இருக்கு. நிறைய சந்தேகம் இருக்கும். ஆனா இந்த கூட்டம் இதோட முடிய போறதில்லை. இது தொடரும். ஆனா இன்றைக்கு கிடையாது. ஒவ்வொரு வாரமும் கூட இங்க கூட்டம் நடத்த நான் தயார். கூட்டத்துக்கு வரதுக்கு நீங்க தயாரா? எத்தனை பேரை அழைத்து வர நீங்க தயார்? இந்த ஆளோட கெப்பாசிட்டி 250க்கு மேல. நீங்க கொண்டு வாருங்க. இந்த இடத்தை நிரப்பலாம். முடியலையா சொல்லப்படாதீங்க. ஒரே நாளா 2 கூட்டங்களும் நடத்தலாம். ஒரு நாள் முழுக்க கூட நடத்தலாம். சாப்பாடு போட்டு கூட நடத்தலாம். எல்லாத்துக்கும் நாங்க ரெடி, உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா. ஆனா நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வருடத்தின் முடிவுக்குள்ள ஈவன் ஒரு 1000 முதல் 2000 பேர் கொண்ட ஒரு செமினார் நடத்துவது என்னுடைய கனவு. ஆனா செமினார் நடத்தணும்னா நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு பத்தாது. அவ எல்லாரும் லட்சாதிபதிகளாக கூடி ஒரு இடத்துல செமினாரை நடத்த வேண்டும் என்று என்னுடைய பெரிய என்னுடைய ஆசை. அதுல நீங்க எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். அதை நீங்க செய்து முடிப்பீங்க. அதை நான் காண்பேன் என்ற கனவு எனக்கு இருக்குது. எத்தனை பேர் அந்த செமினார்ல மிக பிரம்மாண்டமா உற்சாகமா கலந்து கொள்ள ரெடியா இருக்கீங்க? சூப்பர். அப்போ அதுக்கு நீங்க ஒருவர் போதாது இல்ல, நீங்க ஒரு 2 பேரை கொண்டு வந்தா போதும். 2 பேருக்கு நீங்க உதவி செய்தாலே இந்த சிஸ்டத்துல வேற ஒண்ணுமே பண்ண வேணாம் சார். ஒருத்தர் 2 பேருக்கு உதவி செஞ்சுட்டா இந்தியாவை நிரப்பி விடலாம். இந்தியாவை ஜீவரத்னம் சார் நம்மளோட கூட இருக்கிறாரு. ஒரு அற்புதமான ஃபீல்டு ஒர்க்கர். அவர் பாத்தீங்கன்னா பேச்சாளர் கிடையாது, பேச்சுல செய்யவே மாட்டாரு, செய்கையில செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நபர். அவரை நாங்க நன்றியுரை சொல்லும்படியாக வரவேற்கிறோம். வாங்க சார், வெல்கம். தேங்க்யூ சார். இதை அப்படியே பொன்னாடையா போத்தீங்க. நல்லதே நடக்கும் அறக்கட்டளையின் சார்பிலே கலந்து ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் நண்பர் செந்தில்குமார் அவர்களுக்கும், இந்த கூட்டத்திலே சொன்னவுடன் ஒப்புக்கொண்டு குறித்த நேரத்தில் இங்கு வந்து கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கும் விளக்கம் தர வேண்டியவற்றை விளக்கியும் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அமர்ந்திருக்கின்ற திரு சங்கர் சார் அவர்களுக்கும், அதே போல பாண்டிச்சேரியிலே காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தாலும் கூட, ஏனென்றால் அரசு துறையிலே இருந்தால் சில கட்டுப்பாடுகள் உண்டு, அதையெல்லாம் கூட தகர்த்தெறியக்கூடிய வகையில எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தைரியத்துடன் நம்மை இது காப்பாற்றியே தீரும், இல்லை இந்த உத்தியோகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அன்னைக்கே அவர் தான் பேசினாரு, என்ன எப்படி நடந்தாலும் பரவாயில்லை, என்னை இது காப்பாற்ற. அவர் பாருங்க, ஒரு பெரிய நம்பிக்கையா 100 கோடி இருக்கணும் அதுக்காக சொல்றாரு.
அதனால இத ஏன்னா நான் வருவாய்த்துறை, அவர் காவல்துறை, வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. அதனால எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு பிரச்சனை, எந்த நேரத்திலும் 24 மணி நேரம் இந்த 2 துறைகளும் பாத்தீங்கன்னா 365 நாளும் வேலை பார்ப்போம். அந்த வகையில அந்த மாதிரி ஒரு துறையில இருந்து கொண்டு இந்த மாதிரி மனிதர்களை பார்ப்பது என்பது அரிது. வருவாய்த்துறையிலும் அரிது, காவல்துறையிலும் அரிது. அந்த வகையில தைரியமா நான் இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிறேன், நீங்க சேருங்க, சேர்ந்து உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்க என்ன கேளுங்கன்றாரு, பொதுவில் அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு 2 பேர்கிட்ட பேசல. அந்த வகையில இவ்வளவு பெரிய ஒரு அரங்கில அவருடைய வாக்குறுதியாக அவர் கொடுத்திருக்கிறார், ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அவருக்கும் மற்றும் இங்கு வரவில்லை என்றாலும் இதை ஜூம் மூலமாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற திரு ராமலிங்கம் சார் அவர்களுக்கும், இன்னும் அவருடைய புதல்வன் வந்திருக்காரு, அவருக்கும், மற்றும் டாப் லெவல்ல இருக்கிற பாலு பழனியாண்டி சார், ராஜா சார், பாக்கியராஜ் சார், ஆனந்தவல்லி மேடம், உஷாராணி, சாரதா மேடம், இவங்கெல்லாம் இப்போ கவனிச்சிட்டு இருப்பாங்க ஜூம்ல. இவர்களுக்கு எல்லாம் கூட இன்னும் பெயர் விட்டு போயிருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும், பாபு சார் மன்னிக்கவும். அதனால இங்க அந்த கவனித்துக் கொண்டிருக்கிற அத்துணை மேல்மட்ட தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த கூப்பிட்டவுடன் தாமாகவே முன்வந்து அத்தனை லீடர்களும் இங்க குழுமி நமக்கு இந்த சென்னைக்கு ஒரு பெரிய பெயரை பெற்று தந்திருக்கிறார்கள். அதாவது இதுல இருந்து பாண்டிச்சேரியில இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க இவ்வளவு அழகா, இவ்வளவு சிறப்பா, இவ்வளவு யூனிக்கா நடத்தி இருக்கிறீர்கள் என்கின்ற வகையில அவர் நமக்கெல்லாம் ஒரு பாராட்டுதலை தருகிறார். அதற்கு செந்தில் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல இங்கே பல பல ஊர்களிலே இருந்து, பல கிராமங்களிலே இருந்து வந்திருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னோடு இணைந்து இந்த பணியில மிக சிறப்பாக பணியாற்றிய நண்பர் பாஸ்கர் அவர்களுக்கும், என்னோடு நான் சொன்னதற்கு ஏற்ப என்னுடைய அணியில இருந்து இங்கு வந்திருக்கிற ஜோதி பாசு, சின்னா, ஸ்ரீதர், சந்திரசேகரன், ஆனந்தன், இவர்களுக்கெல்லாம் கூட நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எல்லோரையும் இந்த திட்டத்திற்கு வந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சேன். இப்போ இந்த மீட்டிங் இங்க இருக்கிற நபர்கள்ல காலையில 4:30 மணி, அது 4:30 மணிக்கும் இரவு 7-8 மணிக்கும் அந்த கூட்டத்தில் ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்ளுகின்ற நபர்கள் இங்க வந்திருப்பவர்கள் யார்? கொஞ்சம் பேரு மீகர் தான் இது. அவர்கள் 8 மணிக்கு மீட்டிங்க்கு சில பேருக்கு வேலைக்கு போயிருக்கும் பட்சத்துல அட்டன் பண்ண முடியாது. ஆனால் காலை 4:30 மணிக்கு சாமி அவர்கள் மருந்தெல்லா மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறார் மிக அருமையாக. அதை கேட்டு அப்படியே நம்முடைய அன்றாட பணியை நாம் தொடர்வோம். அதுக்காக தயவு செய்து அந்த மீட்டிங் நீங்க கலந்து கொண்டீர்கள் என்றால் எல்லாமே உங்களுக்கு இப்ப கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாமே அதுல இருக்கு. வேற யாராவது கேட்டாங்க பாத்தீங்க, இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றது யாரும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்துக்குள் வராமல் அந்த திட்டம் இப்படி இருந்தது, இந்த திட்டம் இப்படி இருந்தது, இதுவும் அப்படி ஆகுமா என்கிற கேள்வியையும் நாம இந்த இடத்துல கேட்பது அவ்வளவு சரியாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே
இந்த மாதிரி நாம் முன்னெடுத்து எல்லோரும் பெரிய 2025 என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு திட்டம். நம்மை உயர்த்த போகின்ற ஆண்டு. அந்த ஆண்டிலே நாம் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம செந்தில் அவர்கள் சொன்னால் கூட ஒரு செமினார் என்ன மிகப்பெரிய மாநாடு கூட சென்னையில அவர் ஏற்கனவே மகாபலிபுரத்தில் நடத்தியது போல மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு விழாவை நாம் எடுப்போம் என்று கூறி இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் இங்கே அரங்கத்தை நமக்கு வழங்கிய இந்த அரங்கத்தின் செயல்பாட்டாளர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றியை கூறி இந்த கூட்டம் இனிதே முடிகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். தேசிய கீதத்துடன் முடிப்போம். நண்பர்களே ஒரே ஒரு நிமிஷம். சார் செந்தில்குமார் சார், உங்களுடைய மைக்கும் வீடியோவும் ஆஃப் ஆயிருக்கு, ஆன் பண்ண. புது நபர்களுக்கு 8 மணிக்கு இந்த ஜூம் மீட்டிங் நடக்கிறது. இந்த திட்ட விளக்கம் கொடுக்கப்படுகிறது. உங்க நண்பர்களுக்கு நீங்க அந்த லிங்கை அனுப்பி வச்சு அதை சேர்த்து விட்டாலே போதும். அதாவது உழைத்தால் காசுன்னு சொல்லுவாங்க, இங்க மற்றவங்களை அழைத்தாலே காசு. ஜூம் மீட்டிங் வந்து உட்கார்ந்தாலே உங்களுக்கு நிச்சயம் வருமானம் உண்டு. அதை நீங்க கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தேசிய கீதம் இணைத்து முடிக்கிற முன்னால ஒரு நபருக்கு நாம கண்டிப்பா மரியாதை செய்தாக வேண்டும். நம்முடைய ராமலிங்க சாருடைய மகன் ஸ்ரீனிவாசன் பாலமுரளி ஸ்ரீனிவாஸ் அவர்களை அழைக்கிறோம். வாங்க, கொஞ்சம் மேடைக்கு வாங்க. நாள்ல நம்முடைய தலைவர் முன்னில கலந்துக்க அப்படின்னாலும் அவருடைய சிங்கக்குட்டிங்க நம்மோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு சிறு மரியாதை. போட்டோ எடுங்க. எடுத்துட்டு சீக்கிரம் டைம் ஆகும். தம்பி வந்து பாலமுரளி MBA IAS பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல நம்முடைய ஸ்பீட் கிரிப்டோக்கு நமக்கு முதுகெலும்பாக இருக்க போகிறதும் இவங்கதான். ஓகே, தேங்க்யூ. அன்பளிப்பு உங்களுடைய உதவி இருந்தா சரிங்களா. அதே போல நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறது நாங்க ரெடியா இருக்கிறோம். ஏன்னா வரப்போகிற ஸ்பீடு கிரிப்டோவுக்கு நிறைய பயிற்சி தேவை, அதை கொடுக்க ரெடியா இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கலந்து கொள்வோம். தேசிய கீதம் விதைத்து அதே போல நாங்க ஒரு சென்னை வாட்ஸ்அப் குரூப் ஸ்பீட் கேஷ் சென்னை குரூப் ஒண்ணு இருக்கிறது. அதுல கலந்து கொள்ளாத இணையாதவர்கள் இணைந்து என்று சொன்னால் அடிக்கடியாக சென்னையில் நடைபெறுகிற நிகழ்வுகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நான் சென்னை ஐநாவில் தான் இருக்கிறேன். என்னுடைய பெயர் நான் போர்டில் எழுதி போடுகிறேன். நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். தேசிய கீதம் விதைத்து நம் நிகழ்ச்சியில் செய்யலாம்.
ஏம்மா ஏம்மா